என் மகளை அப்படி பண்ண கிடையாது. ஐயா போலீஸ கூப்பிடுங்க. நாம யாருக்கும் தெரியாம திருட்டு பண்ணிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் போல எல்லாரும் உள்ள ஒரு கம்ப்ளைண்ட் வேண்டியது. இந்த மாதிரி தைரியமா சத்தி வச்சோனே இந்த விஷயம் யாரும் தெரியக்கூடாது. நான் போய் மழை வரேன். கொஞ்சம் இருங்கடா. இனி காலம் விரும்பாதே, வீணாக மிரளாதே, மெய் காதல் தோற்காதே, மோதிடலாம் நட்பே ஆணுவம், வேறு படைகள் தேவையா, நண்பன் இருக்கையில் நம்பி காதல் செய்யடா, தடைகளை மீறி படைகளை மீறி போடு, வாழ்க்கையில் என்றும் வெற்றியை மட்டும் தேடு, கவனம் சிதறாதே, வீண் கவலை கொள்ளாதே, வா மனமும் திளறாதே, ஜெயித்திடலாம் உறுதி இருக்கையில் எதையும் ஊதி தள்ளுடா, முன்னே செல்கையில் எதையும் மோதி வெல்லுடா. சமாளிப்படுத்துறா. பிடிச்சிருவாங்க. நல்லா வேகமா போடா. நானும் போக மாட்டேன் சொல்றேன். சீக்கிரம் போகடா. வேகமா ஓட்டுறா. கிட்ட வந்துட்டாங்கடா. என்னடா உருட்டுற? தீட்டு போச்சுடா. ஐயோ கோட்டை கட்டி போட்டா வண்டி அப்புறம் ஓட ரொம்ப முக்கியம். என்ன பண்ற மாப்ள? சீக்கிரம் வண்டியை கிட்ட வந்துட்டாங்கடா. மாப்ள என்ன பண்ற? ஏமாத்திட்டாங்க. எங்க போயிருவாங்க? இந்த அந்த பிடிக்கணும்டா. வண்டியா மாப்ள, உனக்கு எப்படி அப்படி ஐடியா தோணுச்சு? எத்தனை இடத்துல பந்தலுக்கு நம்ம கயிறு கட்டி இருப்போம். இதுக்கு கெட்ட மாதிரி மாப்ள. நல்ல வேலைடா, அந்த மாடுங்களா குறுக்க வந்துச்சு, அதனால நம்ம தப்பிச்சோம். இல்லாட்டி நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. அந்த மாடுங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆமா ஆமா. விருமா உசுறு கொடுத்து லாரியில கயிறு கட்டினது நாங்க, எங்களுக்கு நன்றி சொல்றதை விட்டு மாட்டுக்கு நன்றி சொல்லியோ போடா. கருப்பே என்னடா அடுத்து பின்னாடி வராளான்னு பாடுறா. இல்லடா மாப்ள, நீ தைரியமா வண்டி ஓட்டு.
ஏய் கருப்பு அவங்க வந்துட்டு போறாங்கடா டேய் கருப்பு தள்ளாம என்னடா பண்ணிக்கிறீங்க? இவன் இந்த புள்ளைய எடுத்துட்டு வந்ததுக்கு நாங்க இந்த வண்டியை தள்ளி சாகணுமாக்கு ஒரு சொந்த கூட மாப்ள எப்படி நேரம்டா இப்படியே தள்ளிக்கு போறது மரவான இடத்த பார்த்து நிப்பாட்றா அவங்க வந்துட போறாங்க டேய் மாப்ள அதடா தேடி இருக்க இருடா பக்கத்துல சின்ன ரோடு போகுதுடா போயிருவோம்டா வேமா தள்ளுடா தள்ளுடா டேய் வேமா தள்ளுடா உங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூட்டி வரலையா கூட்டி ஆளுக்கு ஒன்னா கரெக்ட் பண்ணி கடத்தி இருக்கலாம் நீ மட்டும் ஒத்தையா வந்துட்டியே ஏய் மலரு இப்ப எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுக்கு இருக்க ரொம்ப பயமா இருக்கு. யாரு வண்டியில சுத்தமா டீசலே கிடையாது. இப்ப நம்ம போனோம்னு வச்சுக்கோயேன் துரத்திக்கிட்டே இருக்க உங்க மாமா வந்து பிடிச்சிருவான். அதனாலதான் இங்க கொஞ்சம் ஒளிஞ்சு இருக்கோம். புரியுதா? அழுகாத மலரு. ஏய் வருமா முதல்ல அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்றா. நான் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் எங்கடா போற? டீசல் கேன் எடுத்துட்டு போடா. அப்புறம் பாப்போம்டா. முதல்ல ஏதாவது ஒரு காட்டுக்குள் இருக்கான்னு பாருங்க. இவங்க ரெண்டு கல்யாணம் வைக்கணும். நான் இருக்கிற காசுக்கு தாலி மாலையை வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் மூஞ்சியே காமிச்சாங்க பதறிட்டு போகுது. டேய் மாப்ள டேய் 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 உன்னை தாண்டா. டேய் நான் போயிட்டு வந்துடுறேன்டா. இந்த 10 ரூபாய் கொடுத்துடா வருமா. டேய் இங்க வாடா. சாமி 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 கொஞ்சம் நடை சாத்திராங்க. மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவீங்க. அபிஷ்டு நட சாத்தியாச்சு. சாத்திர நட யாரா தரப்பாளா? சாமி சாத்திரம் நடக்கணும் நடக்குது. ஒரு கல்யாணம் நடத்தக்கூடாதா? என்ன பொண்ணு திருடித்தனமா கூட்டிட்டு வந்து திமிர்த்தனம் பேசுறாளா? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ சாமி அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். மன்னிச்சிருங்க. நீங்க தான் சாமி எங்களுக்கு இப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். இங்க பாரு அம்பி, அவ்வளவு சாதாரணமா கல்யாணம் நடத்த வைக்க முடியாது. பொண்ணும் பையனும் மேஜருங்கிறதுக்கு பர்த் சர்டிபிகேட் வேணும். ரெடி ஸ்கூல் டிசியாவது வேணும். உங்களுக்கு தான் முதல் கல்யாணங்கிறதுக்கு விஏஓ சான்றிதழ் வேணும். இன்னார் பையன் இன்னார் பொண்ணுங்கிறதுக்கு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வேணும். இதெல்லாம் இருந்தா தான் நீ பொண்ணு கழுத்த தாலி கட்ட முடியும். நானும் கம்பி எண்ணாம இருக்க முடியும். இதெல்லாம் மீறி எங்கேயாவது காட்டு கோவில்லையோ முச்சந்தி பிள்ளையார் கோவில்லையோ தாலி கட்டினா காவல் படத்தை வர்ற கதாநாயக மாதிரி நீங்க சொல்லி தெரிய வேண்டியதான். சொல்லிட்டேன், முடிவு எடுத்துக்கோ. வீட்டுல குத்துக்கல்லாட்டம் உட்காந்து இருக்கீங்களா? என் பிள்ளை என்ன கேள்வியாச்சா தெரியல. போய் பாத்துட்டு வரக்கூடாதா? போடா முத்துக்கருப்பா, பிள்ளை என்னாச்சா? போகடா போய் பாத்து வாங்கடா. போனது என்னாச்சா? குட்டியை வச்சுதான் கடத்திட்டாங்க. சிக்கா போயிட்டாங்க. உன் பிள்ளை சொல்லியே நம்ப மாட்டேங்கிற. அப்புறம் யாரு சொல்லிதான் நீ நம்ப போற? சும்மா சவத்தை நம்ம இப்படி பாருங்க வந்து உட்காந்து இருக்க மாக்கா. நம்புறோம். ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. உங்க அக்கா இவன் கூடியாது அப்படி புண்ணியதா பழகிந்தாளா? இல்ல மாமா. அது வந்து மாமா அக்கா அடிக்கடி ஒரு விசிட்டிங் கார்டு வச்சு பாத்துக்கு இருக்கோம். நான் என்னன்னு கேட்டா என்ன விரட்டி விட்டுரும். எங்க பாத்த? அக்கா படிக்கிற டேபிள்ல. ஏலே மாயே நீ பாட்டு புழுக்குன்னு போயிடுற. உன் பேல ஒரு போட மாட்டு கிழுக்குன்னு போயிடுறாங்க. உன் வியாபாரம் கிழுக்கு புழுக்குன்னு தான் இருக்கும். உன்னைய சுழுக்கு எடுக்க போறேன் பாரு. உன் கடையில வேலை பாக்குறவன் ஒரு வடையாவது வாங்கி கொடு. அவன் இப்பவோ அப்பவோ செத்து போவான் போல இருக்கு. அவன் செத்தா கூட பந்தல் போட முடியாது, கடை பூட்டி இருக்கு. அண்ணே ரொம்ப கரெக்டா சொன்னீங்கண்ணே. அடிச்சு கொண்டு போட்டு கொலை கேஸ்ல உள்ள போயிடாதரா. சீனி அலங்காரம் பந்தல் கடை. யோ போன் அடிக்குதியா? ஆஹா, உள்ள இருந்து லட்சுமி போன் மூலமா வருமானத்தை கொட்டி கொட்டி கொடுக்கணும்னு அலையிறா. இவங்க கடையை பூட்டி போட்டு போயிட்டாங்க. எவன் வீட்டுல கருமாதியோ காது குத்தோ கெடா வெட்டோ பந்தல் பொண்ணுங்கிறாங்க. இவங்க மட்டும் என் கையில சிக்குனாங்க. அவங்களுக்கு நான் பந்தல் போட்டுருவேன்.
மறுபடியும் அடிக்குது. என்னடா இவங்கள காணா, இன்னைக்கு மட்டும் கடையை திறந்தோம், கடையே காலி ஆயிரும். பாரு, லேண்ட்லைன் கூப்பிட்டு டயர்ட் ஆகி இப்ப செல் நம்பருக்கே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நம்பருக்கு நான் யாருக்குமே கொடுக்கலையே, எப்படி கண்டுபிடிச்சாங்க? முதலாளி, நான் தான் அடுப்பறிக்கு பேசுறேன். டேய் அடுப்பறிக்கு, எங்க இருந்து நான் பேசுறேன்? ஏன்டா கடையை பூட்டி போன? டேய் இங்க வரா. கள்ளச்சாய் போட்டு கடையே திறந்துறாதீங்க. ஏன்டா? நாங்க 18ஆம் குடி அம்பலகார பொண்ண நம்ம குட்டியை வச்சு கடத்திட்டோம் முதலாளி. என்னடா சொல்றீங்க? ஆமா முதலாளி, அவங்க ஆளுங்க உங்களை தேடி வருவாங்க. அங்க இருக்காங்க, உடனே தப்பிச்சு ஓடுங்க முதலாளி. சொன்ன மாதிரியே வர்றாங்களே. ஐயோ, இவன் காட்டி கொடுத்தாலும் காட்டி கொடுத்துருவான். மைண்டி நம்மளுக்குள்ள என்ன சண்டை வேணாலும் இருக்கும். வர்றவங்கிட்ட காட்டி கொடுத்துறோம், கால்ல கூட விழுறேன். போடி போ, உனக்கு வைக்க போறாங்க. கடையை போட்டு பயந்து ஓடி போயிட்டாடா. அடிச்சு நோக்கிக்கிறோம். சத்தம் போட்டு இருக்காங்க. யோ, யாரையா நீங்க? ஊர்ல வந்து காட்ட பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் எங்க போனா உனக்கு என்ன? இங்க பாரியா, பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு கடையை உடைச்சிங்க, கை காலெல்லாம் உடைச்சு மரியாதை போயிருங்க. ஆமா, சீனி அலங்காரம் பயங்கர கோபக்காரன். அவன் கடையை அடிச்சு உடைச்சு ஏதாவது பண்ணீங்க, எல்லாத்தையும் நடு ரோட்ல விட்டு வெட்டி எரிஞ்சிருவேன். ஜாக்கிரதை. ஏதாவது சீனி வந்து கூட பேசிக்கலாம். எல்லாம் போயிருங்க. ஊர் பிரச்சனை ஓடி போன விஷயம் வரி தெரிஞ்ச ஒண்ணு இல்லையா, அந்த எங்கிட்ட 10,000 கடை இல்ல, அதை வாங்கத்தான் வந்தான். 10,000 நானா? வாங்கடா. ஓரமியா அல்றா ஓரம்டா. பாத்தியா மாயாண்டி, என் கண்ணதுக்கு என் கடையை போட்டு அடிச்சு உடைக்க பாக்குறாங்க. என் நெஞ்ச நிமித்தி அவங்க இருக்க முடியல. பாத்தியா, இந்த பொழக்கிய நீலாம் ஒரு ஆம்பளையா? நான் வாங்கினாடி கூட நீ வாங்கலையா? இங்க பாரு, வந்தவன் பூரா அடிச்சாலும் உன் பாடி தாங்கும். ஆனா வந்தவங்க எல்லாம் உத்து பார்த்தாலே என் பாடி வீங்கும். போ உன் வேலையை பாரு. போவோம். அடுப்பு, அவங்க நேரம் நம்ம கடைக்கு வந்திருப்பாங்கடா. முதலாளிக்கு போன போட்டு நம்மள பத்தி ஏதாவது கேட்டாங்களா கேளுடா. கேட்டுக்க மாட்டாங்க, நேரம் போட்டுருப்பாங்க. இரு, உசுறு இருக்கான்னு பாக்குறேன். அவங்களேதான். டேய் அடுப்பறைக்கு, டேய் இங்க பாரு, நீங்க எது வேணாலும் பண்ணி தொலைங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கடை சாவியும் வண்டி இங்க வந்து சேரல. அவங்க வெட்டங்குள்ள நான் தேடி வந்து வெட்டுவேன்டா. என்னது வெட்டுவேன்னு சொன்ன உடனே அருவா வருது. ஓனரு அவன் மாமி கிட்ட வசமா மாட்டிட்டான் போடா. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? முதலாளி, டென்ஷன் ஆகாதீங்க. கடத்தல பொண்ணு சொத்து ஏகப்பட்டது இருக்கு. ஒரு 10-15 கோடி ரூபாய் தேரும். உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. கொட்டக்குடி பேங்க்ல கடன் எல்லாத்தையும் அடைச்சிருங்க. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணும்ல, இப்ப ரீசார்ஜுக்கு செல்லுக்கு 100 ரூபாய் மட்டும் பண்ணி விடுங்க பிளீஸ், தயவு செஞ்சு. நான் சொல்லல, பணத்துக்கு ஆத்தம் கடத்திருப்பாங்க. என் மலர் நீ ஏமாத்த மாட்டாடா. டேய், மரியாதையா அவங்க எங்க இருக்கன்னு கேளு, இல்லாட்டி நீ இருக்க மாட்டேன். ஹலோ ரோஸ் குட்டி, என் கண்ணுகளா எங்க இருக்கீங்க? முதலாளி, நாங்க இருக்கிற இடத்தை யார்ட்டும் சொல்லிட மாட்டீங்களே. என்னது 2 அருவா குறுக்க வச்சாலும் நான் உண்மை சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. குறிச்சுக்க முதலாளி. அட்ரஸ் நம்பர் 16 முத்துவேல் பாண்டி தெரு மேலூர். சரா வச்சிரு. டேய், இப்ப எதுக்கு அந்த அட்ரஸ் சொன்ன நீ? இப்ப நம்ம எங்கடா இருக்கோம்? அந்த அட்ரஸ்ல இருக்கோம். எல்லாம் எனக்கு தெரியும்டா, பேசாம இருடா, அலையட்டும். சத்தியமா அந்த அட்ரஸ்ல தான் இருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா கோழி அமுக்குற மாதிரி அமைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், புடிச்ச உடனே கடைச்சாவியை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. என்னடா ரயில்வே கேட் போட்ட மாதிரி அறுவாலை வச்சிருக்கீங்க? தள்ளிக்கீங்க. பொண்ணை கடன் தெரிவிக்கா, உனக்கு கடைச்சாவி வாங்கி தராங்க. டேய், இவன்